மறைந்த ரோபோ சங்கரனுடைய இறுதி ஊர்வலம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உறவினர்கள், நண்பர்கள், திரை உலகினர் கண்ணீர் விட்டு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய தகன மேடைக்கு அவருடைய புகழ் உடம்பு சென்றடைய இருக்கிறது. எங்களோட நண்பர் என்னோட தலைவர் தான் நான் சொல்லுவேன். நான் எப்பவுமே எல்லாருமே விஜய் டிவியில் வந்து அவரை தலைவான்னு கூப்பிடுவோம். நிறைய விஷயம் வந்து கற்றுக் கொடுத்தவர். எங்கள் எல்லாருக்கும் ஒரு சீனியர். எப்பவுமே வந்து ஒரு சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பார் அவர். நான் இன்றைக்கி வந்து எல்லாரையும் அவர் ஆதரிச்சுட்டு போயிருக்காரு. யார் காமெடி பண்ணாலும் எது பண்ணாலுமே கையில் எது இருக்கோ அதை வந்து உடனே போட்டு விட்டுருவாரு. எந்த காமெடி பண்ணாலும் எந்த நிகழ்ச்சி பண்ணாலுமே 5000 10,000 அவர் காசு கொடுத்து அந்த கலைஞரெல்லாம் ஊக்குவிப்பார். ஒரு இடம் இருந்தால் அந்த இடத்துல வந்து அது எந்த மேடையாக இருந்தாலும் எல்லாரும் சிரிக்க வச்சு அவ்வளோ சந்தோஷப்படுத்துவது தான் இன்றைக்கி ரோபோ சங்கர். நம்ம எல்லாரையும் விட்டு அவர் போயிருக்காரு. அவர் எங்கே போனாலும் அவரோட கலையும் அவரோட சிரிப்பும் அவர் திறமையும் இன்னும் எங்களை மாதிரி எத்தனையோ கலை மூலிமா அது வெளிப்பட்டு தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இழப்பை வந்து உண்மையாகவே வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஒரு சிரிச்ச முகம், ஒரு பயங்கரமான ஒரு சிங்கம், ஆல்ரவுண்டர். ஒரு சின்னத்திலேருந்து எங்களை போகிற ஒரு கலைஞர்லேருந்து முதல்ல வந்து ஒரு கலை மாமணி அப்படி பட்டத்தை வாங்கி எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெருமை வாங்கி கொடுத்து தான் ரோபோ சங்கர் இன்றைக்கி நம்ம கூட இல்லைன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வடிவேல் பாலாஜிக்கு அப்புறமா திரும்ப வந்துட்டு ஒரு இழப்பு. விவேக் சார், வடிவேல் பாலாஜி, ரோபோ சங்கர் எல்லாமே வந்து ஒரு தங்கமான மனுஷங்க. அவங்க கூட நாங்கள் பழகியிருக்கோம். அடுத்தவங்க வந்து அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்த மொத்தம் கற்றுத்தரணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு குணம் படைச்சவங்க இன்றைக்கி நம்ம கூட இல்லை. கலைமாமணி ரோபோ சங்கர் எப்பவுமே அவரோட நினைவுகள், ஆத்மாக்கள் என்றைக்கும் உயிர் வாழ்ந்துட்டார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. அவரோட அடிக்கடி சந்திச்சிருக்காரு. ரொம்ப பாசமாக இருப்பார். ரொம்ப அன்பான நல்ல மனிதர், நல்ல நண்பர், எல்லார்ட்டையும் அரவணைச்சு பேசக்கூடியவர். முன்னாடி உடம்பு சரின்னு சொன்னாங்க. திரும்ப அவர் நல்லபடியாக ஆகிட்டான்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சித்தா வைத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. நல்லபடியாக ஆகிட்டாரு சொல்லி திரும்ப நேற்று இந்த மாதிரி மருத்துவமனைக்கு வந்திருக்கான்னு சொல்லி நியூஸ் படித்தோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா திரும்ப அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி